மதுரை பிபி குளம் பகுதியில் அரசியல் விமர்சகரும் அதிமுகவை சேர்ந்தவருமான பழ கருப்பையா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு மாறுதலை எதிர்நோக்கி இருக்கிறது என்றார். அதிமுக திமுக இடையேதான் போட்டி என்றாலும் திமுகவிற்கும் டெல்லிக்கும் நடக்கும் தேர்தல் என திமுகவினர் கூறுகின்றனர். அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். திமுகவினர் தேர்தல் நேரத்தில் எல்லாவற்றையும் திசை திருப்ப முயற்சி செய்கின்றனர். மதுரை மத்திய தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தளபதி சட்டவிரோதமாக கல்குவாரி நடத்துகிறார். மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் பதவி. 8000 ரூபாய் கூப்பனை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே போலியாக கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகின்றனர். டெல்லியில் இருந்து கொண்டே அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டை ஆள நினைக்கின்றனர் என ராகுல் காந்தி பேசுகிறார். அதிமுக ஓட்டை யாராலும் பிரிக்க முடியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பிறகு இபிஎஸ் அதிமுகவை கட்டிக்காத்து வருகிறார். உதயநிதி மற்றும் விஜய்க்கு காலையில் செய்தித்தாள் படிக்கும் பழக்கமே கிடையாது. அதிமுகவுடன் விஜயகாந்த் கூட்டணி வைத்ததால் தான் வெற்றி பெற்றார். தேர்தலுக்கு பின்பு விஜயும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கலாம் என்று உணர்வார் என தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தானும் வாழ்தல் ஏன் பணம் இவர்களுக்கு, நான் இவர்களுக்கு அந்த அரசாங்கத்தில் உள்ள 30,000 கோடியை எங்கே கொண்டு போய் ஒழிப்பது என்று அப்பனும் மகனும் தடுமாறுகிறார்கள் என்று இந்த பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். பிடிஆர் பேரன் சொன்னார். நான் நினைச்சேன், அடே பிடிஆர் பேரன் என்பதை காட்டுகிறாரே, இப்படி சொல்லி அது பதிவாகிவிட்டது, ஊர் முழுவதுக்கும் தெரிந்து விட்டது. பிறகு ஸ்டாலின் அவரை பதவியை விட்டு கீழிறக்கம் செய்து விட்டார். ரொம்ப சுமாரான பதவியிலே தள்ளிவிட்டார். ஆமாம் என்று அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. நீலகிரி மாவட்டம் உதகை சட்டப்பேரவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் போஜராஜை ஆதரித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ஹெலிகாப்டர் மூலம் ஊட்டி வந்த அவர் பல்வேறு அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தி பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக கலாச்சாரம் மற்றும் பெண்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட ஸ்டாலினை மக்கள் ஒருபோதும் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மு.க.ஸ்டாலின் தலைமையிலான குடும்ப ஆட்சியில் ஊழல் அதிகரித்துவிட்டது. இளைஞர்கள் அரசு வேலைக்கே லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். தமிழகத்தில் மாற்று அலை வீசுகிறது. ஊட்டி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் மக்கள் இந்த முறை உறுதியான தீர்மானம் எடுத்துள்ளனர். பாஜக அதிமுக கூட்டணி பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்றார். போஜராஜ் குறித்து அவர் பேசுகையில், பிரதமர் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களுடன் நேரடி தொடர்பு கொண்டவர் போஜராஜ். அவர் வெற்றி பெற்றால் உதகை மாவட்டம், குறிப்பாக உதகை பகுதியில் சுற்றுலா, சாலை, குடிநீர், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல உன்னதமான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்படும். தேயிலை விவசாயிகளுக்கு நியாயமான விலை நிர்ணயம் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். And the people of Tamil Nadu, especially my sisters, the women of Tamil Nadu, will not forgive liar that every state seats will be increased by 50%. தமிழகம் முழுவதும் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு காரணை, பட்டிப்புலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக காரணை ஊராட்சிக்கு வருகை தந்த பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலுவிற்கு காரணை ஊராட்சி மன்ற தலைவரும் பாமக மாநில இளைஞர் சங்க செயலாளருமான காரணை ராதாகிருஷ்ணன் தலைமையில் பேண்ட் வாத்தியம் முழங்க, பட்டாசுகள் வெடித்தும், பெண்கள் ஆரத்தி எடுத்தும், சால்வை அணிவித்தும், ஜேசிபி இயந்திரத்தில் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக காரணை ஊராட்சிக்கு வருகை தந்த வேட்பாளர் பாலு முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய செயலாளர் குட்டி என்கிற நந்தகுமார், பாமக பொறுப்பாளர்கள் கணேசமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, ராஜேந்திரன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய பொறுப்பாளர்கள், பாஜக பொறுப்பாளர் ரூபா உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் அப்படியே சார் கொஞ்சம் பின்னாடி அப்படியே லைட்டா எல்லாம் சூழ்ந்துட்டு எல்லாரும் வர மாட்டீங்க அப்புறம். தமிழகம் முழுவதும் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக விசிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பன்னீர்தாஸ் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளிலும் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பேரூராட்சிக்குட்பட்ட கானகோவில்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனங்கள் புடைசூழ பட்டாசு வெடித்தும் பொன்னாடை அணிவித்தும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், பேரூராட்சி கவுன்சிலர் சத்தியமூர்த்தி, பழனி, தேன்மொழி, இளங்கோ உட்பட மாவட்ட பொறுப்பாளர் சுகுமார், தேமுதிக தாழை ரவி, விசிக பொறுப்பாளர்கள் உட்பட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக பேரூராட்சி நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர். வேட்பாளராக உங்கள் முன்னாடி வந்து நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களின் பொன்னான வாக்குகளை செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரனை ஆதரித்து அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் காளியம்மாள் செங்கல்பட்டு நகரத்திற்குட்பட்ட அண்ணா நகர், அழகேசன் நகர், அனுமந்த புத்தேரி, வேதாச்சலம் நகர், குண்டூர், கோகுலாபுரம், பிள்ளையார் கோவில் பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்க வருகை தந்த அவரை பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமன் வழிகாட்டுதலின்படி செங்கல்பட்டு நகர பாரதிய ஜனதா கட்சியின் நகர தலைவர் மகேஸ்வரன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் டாக்டர் கலைவாணி வாசுதேவன், மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் மற்றும் செங்கல்பட்டு நகர பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் அனைவரும் செங்கல்பட்டு தொகுதி வேட்பாளர் கஜா என்கிற கஜேந்திரனுக்கு மாலை அணிவித்து பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் அதிமுகவை சார்ந்த செங்கல்பட்டு நகர செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் இருசக்கர வாகனங்களில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். பிஜேபியா எப்போ எங்க தமிழகம் முழுவதும் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி திமுக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களின் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளன. குறிப்பாக வேட்பாளர் இல்லாமலும் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு ஊராட்சியிலும் சென்று வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி ஊராட்சியில் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் பூபதி ஏற்பாட்டில் கடம்பாடி ஊராட்சியில் திறந்தவெளி வேனில் வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி பானை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்கும் நிகழ்ச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலருமான தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது. இதில் திராவிட வெற்றிக் கழக தலைவர் மல்லை சத்யா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோதண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு பானை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். முன்னதாக கடம்பாடி ஊராட்சியில் திமுக அலுவலகத்தில் இருந்து துவங்கிய பிரச்சார பேரணி ஊராட்சி முழுவதும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க இருசக்கர வாகனம் முன் செல்ல, அதனைத் தொடர்ந்து திறந்த வேனில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி பானை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய அணி பொறுப்பாளர் ஞானப்பிரகாசம், மாவட்ட பொறுப்பாளர் ராஜேஸ்வரன்,
விசிக மாவட்ட செயலாளர் கனல்விழி, பொறுப்பாளர் பெருமாள், திராவிட வெற்றிக் கழக பொறுப்பாளர் குமார், விசிக ஒன்றிய செயலாளர் அன்பு, பொறுப்பாளர் மணமை சண்முகசுந்தரம் உட்பட திமுக திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சேட்டு என்கிற பரந்தாமன், நிர்வாகிகள் கடம்பாடி, சேட்டு சந்திரன், மகேந்திரன், கௌதமன் உட்பட மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், இந்தியா கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாயில் வழங்க இருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் ஜூன் மாதத்திலே இருந்து உரிமையான மாநிலமாக மகாராஷ்டிராவை நீங்கி 11.19 நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் பானை சின்னத்திலே வாக்களித்து மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே நாங்கள் செய்திருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் பழனி அதிமுகவினர் நூதனமான முறையில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். பழனி நகரின் 25வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜன்னத்துல் பிர்தவ்ஸ் ராஜா முகமது ஏற்பாட்டில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வார்டுக்குட்பட்ட நூற்றுக்கணக்கான வீடுகளின் முன்பாக அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை கோலங்களாக வரையப்பட்டிருந்தன. மேலும் அதிமுகவின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போலவே வேடமணிந்த நிர்வாகி ஒருவர் தெரு தெருவாக சென்று இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இது பொதுமக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால், நகர செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். இவர்களுடன் பண்ணாடி ராஜா, ஸ்வீட் கடை எம்ஜிஆர் கருப்பசாமி, அபுதாஹிர் பாலகிருஷ்ணன், பூக்கடை சாதிக் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் தங்கராஜ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் அணிவகுத்து சென்றனர். பொதுக்குழு உறுப்பினர் ராஜா முகமது இந்த பரப்புரையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அதிமுகவினர் மேற்கொண்ட இந்த கலைநயமிக்க மற்றும் வித்தியாசமான முயற்சி பழனி மக்களிடையே பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ரவி மனோகரன் அவர்கள் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அன்போடு வேண்டிக் கொண்டிருப்பது. நான் எந்த வைக்க நினைத்தீர்களா? நான் ஏற்கனவே இன்னும் உயிர்தான் மாற்றிக் கொண்டிருக்கேன். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பல்லாவரம் 9வது வார்டு திமுக சார்பில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசனுக்கு முரசு சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சார வாகனத்தில் வரும்போது கண்ணபிரான் தெருவில் மாமன்ற உறுப்பினர் லதா சிவக்குமார் தலைமையில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க கழக நிர்வாகிகள் கழக கொடியின் இருவண்ணம் பொருந்திய பலூன்களுடன் மகளிர் அணியினர் ஆரத்தி எடுத்தும் வேட்பாளர் அனகை முருகேசன், சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை ஆகியோருக்கு மலர் மாலை சால்வை அணிவித்தும் மலர் தூவி மரியாதை செய்தனர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் முரசு சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டவாறு பேரணியாக சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் எலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் 66வது ஆண்டு சித்திரை கிருத்திகை பால் காவடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த சித்திரை கிருத்திகை பால் காவடி பெருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு முருகப்பெருமான் சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானிற்கு விரதமிருந்த பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, வேல் காவடி, பால்குடம் மற்றும் அழகுப்பட்டி பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த சித்திரை கிருத்திகை பால் காவடி பெருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பிலாக்குறிச்சியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். இந்த நிலையில் சித்திரை மாதத்தை முன்னிட்டு செந்துறை அருகே பிலாக்குறிச்சியை சேர்ந்த சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள், பக்தர்கள் பசுபதீஸ்வரர் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் வேண்டுதல்கள் வைத்திருந்த பக்தர்கள் ஏரிக்கரையில் இருந்து அலகு குத்தி மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து வேண்டுதலுக்காக மேளதாளத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக வந்தனர். இதில் பம்பை மேளம் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் மலர்களோடு அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோடு அம்மா உணவகம் அருகே திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக அர்ஜுனனை ஆதரித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அலி இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். இதில் நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அலி கூறுகையில், கடந்த திமுக ஆட்சியில் மக்களுக்கு நன்மை தரும் திட்டங்களை கொடுக்கவில்லை. மேலும் அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டங்களை முடக்கிவிட்டனர். இப்போது தமிழகம் எங்கும் கஞ்சா கலாச்சாரம் பெருகி வருகிறது. இதனால் தினம்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு பெருகி வருகிறது. இவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு வீட்டிற்கு செல்ல நேரம் வந்துவிட்டது. எனவே திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அர்ஜுனனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இதய தெய்வம் அம்மா ஆட்சியை அமைக்க வேண்டும் என கூறி நிறைவு செய்தார். நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்காக தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களுக்கும் 5400 மெட்ரிக் டன் அரிசியை வழங்குது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விட்டோமா? மோதினார்கள் உமாங்களுக்கெல்லாம் ஓய்வூதியத்தை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் என்பதை எல்லாம் மறந்து விட்டோமா? திப்பு சுல்தான் பெயரிலும், ஐதர் அலி பெயரிலும், காயிதமிழ பெயரிலும் மணிமண்டபத்தை கட்டியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற வேட்பாளர் வைத்தி தனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்கு கேட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் வரதராஜன்பேட்டை, உடையார்பாளையம், இடையார் மூர்த்தியான், கல்லாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது அந்த பகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் உறுதியளித்து வாக்குகளை சேகரித்தார். பின்னர் தனது திட்டங்களை எடுத்துரைத்து வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மாம்பழம் ஒரு குடும்பத்துக்கு பொது தேர்தலில் இங்கே போட்டியிடுகின்ற எனக்கு நீங்கள் அனைவரும் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி வெற்றி பெற
சித்திரை அமாவாசையை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் இவ்விழாவில் விவசாயிகள் தங்களது விளைச்சல் செழிக்க வேண்டி அரிசி மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தானமாக வழங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் பக்தர்கள் வழங்கிய சுமார் 6 டன் அரிசி மற்றும் 2 டன் காய்கறிகள் கொண்டு திருவிழா சமையல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் சிறு தொண்டருக்கு அமுது படையல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சிறுகடம்பூர், குமிழியம், பரணம், உஞ்சினி, வீரகண், பிலாக்குறிச்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் நின்று அன்னதானம் பெற்று அம்மனையும் சிறு தொண்டரையும் வழிபட்டு சென்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பம்மல் வடக்கு பகுதி கழக திமுக சார்பில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு திருநீர்மலை பிரதான சாலை, லட்சுமிபுரம், துர்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிக்க சென்றபோது வேட்பாளர் அனகை முருகேசன், சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, துணை மேயர் காமராஜ் ஆகியோருக்கு லட்சுமிபுரம் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் சுந்தரி தலைமையில், வார்டு செயலாளர்கள் பாலாஜி, ஆண்டவர், ஜோசப் ஏற்பாட்டில் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் பேண்டு வாத்தியங்கள் முழங்க மலர் மாலை, சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவி மரியாதை செய்தும், இதேபோன்று துர்காநகர் பகுதி துணை மேயர் இல்லம் அருகே முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் கலைவாணி காமராஜ் மற்றும் வார்டு செயலாளர் பாலாஜி தலைமையில் பகுதி செயலாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் மலர் மாலை, சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பூசணிக்காய் உடைத்தும் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். மகளிர் அணி இரு வண்ணத்தில் கழக கொடி பொருந்திய பலூன்களை கையில் ஏந்தியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபடி வாக்கு சேகரித்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பம்மல் 10வது வார்டு திமுக சார்பில் மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம் தலைமையில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து முரசு சின்னம் பொருந்திய துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். இதில் பம்மல் பகுதி மகளிர் அணி அமைப்பாளர் செல்வி உட்பட 10வது வார்டு நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி காட்டாங்குளத்தூர் பகுதிகளுக்குட்பட்ட ஆப்பூர், வெங்கடாபுரம், சாஸ்திரம்பாக்கம், குருவன்மேடு,
ரெட்டிப்பாளையம் ஊராட்சி ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் சாஸ்திரம்பாக்கம் பகுதியில் கூடியிருந்த பெண்கள் தங்களது பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் RO வாட்டர் அமைக்கப்படவில்லை என வேட்பாளரிடம் கோரிக்கை விடுத்தனர். நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் உடனடியாக இந்த பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க சட்டமன்றத்தில் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களிடத்தில் வாக்குறுதி அளித்தார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம், ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், ரெட்டிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தியா, செந்தில், கூட்டணி கட்சிகளான தேமுதிக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 8000 ரூபாய் கூப்பன் மகளிர்களுக்கு வழங்க போகிறார். அதேபோல் காலை உணவு திட்டம் 5வதிலிருந்து 8வது வரை உயர்த்தி தந்திருக்கிறார். இது போன்ற எண்ணற்ற பணிகளை எல்லாம் நல்லாட்சியில் வழங்கி கொண்டிருக்கிறார். நான் இப்போ நிறைய நேரம் பேசணும், நிறைய சாதனைகள் சொல்லணும். நான் கார்த்திக் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் திமுக வேட்பாளர் கணேசனை ஆதரித்து விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு பிரச்சார கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் சாலையோரத்தில் இரும்பு கம்பிகளால் கட்சி கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. அப்பொழுது அந்த கூட்டத்திற்காக மாப்புடையூர் கிராமத்தை சேர்ந்த அஜித் என்கிற இளைஞர் வந்திருந்தார். பிரச்சார கூட்டம் நடைபெற இருந்த பகுதியில் நடப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளான கொடி கம்பத்தை அஜித் தொட்ட பொழுது அந்த கொடி கம்பம் அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரில் பட்டுள்ளது. இதில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட அஜித்தை அங்கிருந்தவர்கள் திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அஜித் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. டிரான்ஸ்பார்மரின் அருகில் கட்சியின் கொடி கம்பங்களை கட்டியதாலேயே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு திமுகவினரே முழு பொறுப்பேற்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசின் தொகுதி மறுவரையறை சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதில் மோடிக்கு ஏற்பட்டுள்ள தோல்வி தொடர் தோல்வியாக இருக்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலினின் போராட்டம் தமிழகத்திற்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கானது என்பதால் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து திமுகவிற்கு வாக்களியுங்கள் என்று குன்னம் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவுற இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகின்றனர். குன்னம் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் சிவசங்கர் லெப்பை குடிகாடு பேரூராட்சியில் கூட்டணி கட்சியினருடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சியினருடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அமைக்கும் போது மாநில கட்சிகளை புறந்தள்ளி அதிகாரத்தை கைப்பற்றுவது போல தமிழ்நாட்டிலும் எடப்பாடி பழனிசாமியை வைத்து தேர்தலில் வெற்றி பெற நினைக்கிறது என்றும், ஆனால் அது நடக்காது என்றும் கூறினார். குறைவான மக்கள் தொகையோடு இருக்கிறோம். ஆனால் வட மாநிலங்களில் அத்தகைய மக்கள் தொகை கட்டுப்பாடை கடைபிடிக்காத காரணத்தினால் மக்கள் பெருக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறது. அதை வைத்து அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தை எப்படியாவது அதிக எண்ணிக்கையில் கொண்டு வந்து நிறுத்தி அதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் தொடர்ந்து அவர்களே ஆள வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்படுகின்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை எதிர்த்து குரல். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் ஜெயலட்சுமிக்கு வாக்கு சேகரித்து பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள காந்தி சிலை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், இந்தியாவில் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது.
குறிப்பாக தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 2 பெரிய மாநிலங்கள் தேர்தலை எதிர்நோக்கியுள்ள நிலையில் மோடி அரசு அவசர கதியில் பாராளுமன்றத்தை கூட்டி தொகுதி மறுவரையறை மசோதாவை தாக்கல் செய்துள்ளது. இதற்கு மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா துணைக்கு அழைத்துள்ளது ஒன்றிய மோடி அரசு. தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் மசோதாவை ஒரு வாரம் தள்ளி வைத்தால் வானம் இடிந்து விழவிடவா போகிறது என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது திமுக கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைத்தால் திமுக கூட்டணி தோற்றுவிடும் என்று ஒன்றிய அரசு நினைத்துக் கொண்டுள்ளதை அறிந்த மு.க. ஸ்டாலின் திமுக தோற்றாலும் பரவாயில்லை என்று தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அனுப்பி வைத்து மசோதாவை தோற்கடித்துள்ளார். இவ்வாறு பேசி திமுக வேட்பாளர் ஜெயலட்சுமிக்கு வாக்கு சேகரித்தார். இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஏன் ஒரு மாதம் கழித்து கூட்டினால் எல்லாம் குடிமொழிக்கு போய்விடும், வானம் இடிந்து விடுமா? ஏன் ஒரு மாதம் கழித்து அந்த பாராளுமன்ற கூட்டத்தை நடத்த முடியாதா? ஆகவே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் டெல்லிக்கு வரவழைத்து தேர்தல் பணியை சீர்குலைப்பது என்ற திட்டமிட்ட நோக்கத்தோடு தான் மோடி அவர்கள் அந்த வேலையை செய்தார். ஆகவே தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த விழிப்பாக இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தனி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் வேட்பாளர் குப்புசாமிக்கு கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் குபேந்திரன், மண்டல பொது நிர்வாக பொறுப்பாளர் ஜிம் மோகன், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் வழக்கறிஞர் சங்கம் தமிழ் சரவணன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் தொழிலதிபர் பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், கட்சி பிரமுகர்கள் என அனைவரின் முன்னிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் குப்புசாமியை ஆதரித்து கை சின்னத்தில் ஊத்தங்கரை சுற்றியுள்ள பகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வாக்குகளை சேகரித்தனர். குப்புசாமி அவர்களுக்கு வர 23ஆம் தேதி கை சின்னத்தில் வாக்களிக்கணும். முதல் வரிசையில வாக்காளர் இது இருக்கு பாத்தீங்களா பட்டனு, அதுல முதல் வரிசையில முதல் பேர் அண்ணன் பேர் இருக்கும். மறக்காத நம்ம கை சின்னத்துக்கு வாக்களிக்கணும். நமது சின்னம் திருமாவின் ஆதரவு பெற்ற சின்னம், தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம், எழுச்சி தமிழன் திருமாவின் அன்பை பெற்ற கை சின்னம் அண்ணன் அவர்கள்